உணவின்றி உலகில் யாராலும் வாழ முடியாது. அந்த உணவின் தேவையை நமக்கு பூர்த்தி செய்யும் தெய்வீக சக்தி யார் தெரியுமா? அவர்தான் தானியலட்சுமி. உடல் உணவு தேவைப்படும், ஆன்மா வாழ அருள் தேவைப்படும். இந்த இரண்டையும் சமநிலையுடன் தரும் தெய்வீக சக்திதான் தானியலட்சுமி. உணவில்லாத ஒரு பசி வயிறு, கடவுளுக்கும் நெருக்கமில்லாத நிமிடம். அந்த பசிக்கு போஜனமும் ஆன்மாவுக்குச் சக்தியும் தருபவள் தானியலட்சுமி. தானியலட்சுமி என்பது விதை முதல் விளைவு வரையிலும் அரிசி, தானியம், உணவுப் பொருட்கள், செழிப்பான நிலம், அனைத்து வளங்களுக்கும் பிரதானமான லட்சுமி அம்சம். அவள் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வு சாத்தியமே இல்லை. தானியலட்சுமி அழகு மிக்க பசுமை உடையில் முழு பசுமை பூமிக்கே உயிர் அளிக்கிறவள். அவள் ஆசீர்வாதம் கிடைத்தால் வீட்டில் எப்போதும் உணவுப் பொருட்கள் நிறைந்து இருக்கும். வறுமை, பசி என்ற வார்த்தையே இல்லை. தானியலட்சுமியின் புனிதத்தன்மை என்னவெனில், அவள் நமக்கு தேவையானதை மட்டுமல்ல, பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளம் அருளுவாள். பசிக்காரர்களுக்கு உணவு கொடுக்கும் கருணை நெஞ்சங்கள் தானியலட்சுமியின் திருவிழியால் உருவாகின்றன. அவளை பிரார்த்திக்க விரும்பினால் உண்மையான உழைப்பும் உணவிற்கு கருதும் மனநிலையும் அவசியம். ஓம் ஸ்ரீ தானியலட்சுமி நமஹா என்று தினமும் மனதார ஜபித்தால் உங்களுக்கு தேவையான உணவு வளமும் வாழ்வில் ஆரோக்கியமும் கிடைக்கும். தானியலட்சுமி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் உணவையும் வாழ்வையும் மதிக்கவும், உழைப்பையும் பகிர்வையும் வாழ்வின் பாகமாக்கவும். இப்போது உங்கள் வாழ்வில் உணவின் அருமை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது வீட்டை தானியலட்சுமியின் அருளால் பூரணமாக ஆக்குங்கள். பசியற்ற உலகத்தை உருவாக்கிட நாம் ஒவ்வொருவரும் தானியலின் தூதராக இருக்க வேண்டும். அழகான வாழ்விற்கு தானியலட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மேல் இருப்பதாக வாழ்த்துகிறேன்.